என்ஆர் காங்கிரஸ் அரசு எந்த நேரத்திலும் கவிழும் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் மழையால் பாதிக்கப்பட்டவருக்கு இடைக்காலர் நிவாரணமாக ரூபாய் 5000 அளித்துள்ளனர். பலர் இத்தொகையை பெற முடியவில்லை. விவசாயிகள், மீனவர்கள், வீடு பாதித்தோருக்கு அரசு இதுவரை நிவாரணம் தரவில்லை. முதல்வர் ரங்கசாமி டெல்லி சென்று மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வெள்ள நிவாரணம் பெற்றிருக்க வேண்டும். லாட்டரி வியாபாரிகள் புதுச்சேரிக்குள் நிவாரணம் வழங்குவது போல் அரசியலுக்குள் நுழைய பார்க்கின்றனர். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறையால் நடவடிக்கை எடுக்கப்பட்டவர்கள் புதுச்சேரியில் முதல்வர் சரியாக செயல்படவில்லை, அதனால் அரசியலில் நுழைகிறோமோ என்கின்றனர். புதுச்சேரியில் லாட்டரியை கொண்டு வரவும் அரசு நிலங்களை அபகரிக்கவும் திட்டமிடுகின்றனர். இவர்கள் பொருளாதார குற்றம் செய்தவர்கள். இதை புதுச்சேரி மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுட்டு போட்டாலும் காங்கிரஸை விட்டு செல்ல மாட்டேன். சமூக பொருளாதார குற்றவாளியை காங்கிரஸ் சேர்க்காது. முதல்வர் ரங்கசாமிக்கு ஆதரவாக 13 எம்எல்ஏக்கள் தான் உள்ளனர். மற்றவர்கள் வெளியே உள்ளனர். என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி ஆட்டம் கண்டுவிட்டது. இந்த மைனாரிட்டி அரசு எத்தருணத்திலும் கவிழும் நிலை உருவாகி உள்ளது என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கூறியுள்ளார்.